வணக்கம் நண்பர்களே, உங்கள இந்த விளக்கப்பதிவிற்கு வரவேற்கிறேன். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. முன்னாடி எல்லாம் வயசானவங்களுக்கு மட்டும்தான் மாரடைப்பு வரும்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில கூட இந்த பிரச்சனை ரொம்ப சாதாரணமா ஆகிடுச்சு. இது உண்மையிலேயே ரொம்ப கவலையான ஒரு விஷயம் இல்லையா? அதனாலதான் டாக்டர் சதீஷ்குமார் அவங்களோட மருத்துவ குறிப்புகளை அடிப்படையா வச்சு நம்ம மார்புக்குள்ள துடிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த மாபெரும் உயிரியல் இயந்திரம், அதாவது நம்முடைய இதயம் எப்படி வேலை செய்யுது, அதை நாம ஏன் எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கறத பத்தி ரொம்ப தெளிவா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம இதயம் எவ்ளோ கடினமா உழைக்குதுன்னு நீங்க எப்பதாவது யோசிச்சிருக்கீங்களா? கேட்டா நிஜமாவே ஆச்சரியப்படுவீங்க. ஒரு நிமிஷத்துக்கு சுமார் 60லிருந்து 100 முறை துடிக்கிற இந்த சின்ன தசை உறுப்பு ஒரே நாள்ல மட்டும் பல ஆயிரக்கணக்கான லிட்டர் ரத்தத்தை நம்ம உடம்பு முழுக்க பம்ப் செய்யுது. கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்காம உழைக்கிற இந்த இயந்திரத்தோட செயல்பாடு உண்மையிலே ரொம்ப பிரமிப்பானது. சரி, வாங்க உள்ளே போகலாம். இன்னைக்கு நாம இதயம்னா என்ன, அதோட மின் அமைப்பு எப்படி வேலை செய்யுது, இரத்த ஓட்ட பயணம், நுரையீரல்ல நடக்கிற வாயு பரிமாற்றம், அப்புறம் இதய நோய்களுக்கான காரணங்கள் மற்றும் அதை எப்படி பாதுகாக்கலாம், இது எல்லாத்தையும் தான் ரொம்ப விரிவா அலச போறோம். பகுதி 1. இதயம். ஓர் அறிமுகம். இது உடலின் மிகச் சிறந்த தசை உறுப்பு. இதயம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தசை உறுப்பு. நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன பகுதிக்கும் எந்த தடையும் இல்லாம தொடர்ந்து ரத்தத்தை பம்ப் செய்யறது தான் இதோட தலையாய வேலை. இந்த ஒரு அடிப்படையான விஷயத்த நாம சரியா புரிஞ்சுக்கிட்டாதான் இருதய ஆரோக்கியம் நமக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கறது நமக்கு தெளிவா புரியும். அடுத்து பகுதி 2. இதயத்தின் மின் அமைப்பு. இத இயற்கையான பேஸ்மேக்கர் அப்படின்னு சொல்லலாம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். நம்ம இதயம் அதுக்கு தேவையான மின்சாரத்தை அதுவே தானா உருவாக்கிக்குது. எப்படின்னு பாக்குறீங்களா? முதல்ல இந்த சிக்னல் SA நோட் அப்படின்னு சொல்லப்படுற பகுதியில தான் உருவாகுது. இதுதான் நம்ம உடம்போட நேச்சுரல் பேஸ்மேக்கர். அங்கிருந்து AV நோடுக்கு போய் அப்புறம் பண்டில் ஆஃப் ஹெஸ் மற்றும் பர்கிஞ்சி ஃபைபர்ஸ் வழியா இதய தசைகள் முழுக்க அந்த மின்சாரம் மின்னல் வேகத்துல பரவுது. இப்படி ரொம்ப துல்லியமா நடக்கிற இந்த மின்சார இயக்கத்தால தான் நம்ம இதயம் ரொம்ப சீரா சுருங்கி விரியுது. இந்த சுருங்கி விரிகிற செயல்முறைய தான் நாம லப் டப் அப்படின்னு இதய துடிப்பா உணர்றோம். இது எவ்ளோ பர்ஃபெக்ட்டா டிசைன் செய்யப்பட்டிருக்கு பாருங்க. பகுதி 3. இரத்த ஓட்ட பயணம். இதை நம்ம உடலின் குழாய் அமைப்புன்னே சொல்லலாம். இப்போ இந்த இரத்த ஓட்டம் எப்படி நடக்குதுன்னு ரொம்ப சிம்பிளா பாப்போம். முதல்ல நம்ம உடம்பின் பல பகுதிகள்ல இருந்து ஆக்சிஜன் குறைவா இருக்கிற ரத்தம் வீனா காவா அப்படிங்கிற குழாய் வழியா இதயத்தோட ரைட் ஏட்ரியம் பகுதிக்கு வருது. அங்கிருந்து கீழே இருக்கிற ரைட் வென்ட்ரிக்கிள்க்கு போய் அப்புறம் பல்மனலி ஆர்ட்ரி மூலமா நேரா நுரையீரலை நோக்கி உந்தி தள்ளப்படுது. பகுதி 4. நுரையீரலின் வாயு பரிமாற்றம், அதாவது இரத்தத்தை ரீசார்ஜ் செய்யும் ஒரு முக்கியமான கட்டம். இப்போ அந்த இரத்தம் நுரையீரலுக்கு வந்தாச்சு. நாம மூச்சு விடும்போது உள்ள என்ன நடக்குது தெரியுமா? ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு சுத்தம் செய்யும் வேலை இங்க நடக்குது. இரத்தத்துல இருக்கிற கழிவான கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றப்பட்டு நாம சுவாசிக்கிற புது ஆக்சிஜன் அந்த இரத்தத்துல கலக்குது. இது கிட்டத்தட்ட நம்ம போன் பேட்டரியில ரீசார்ஜ் பண்ற மாதிரி தான். இதயத்தோட வலது பக்கம் அசுத்த ரத்தத்தை நுரையீரலுக்கு அனுப்புதுன்னு இப்போ பார்த்தோம். அப்போ இடது பக்கம் என்ன செய்யுது? நுரையீரல்ல ரீசார்ஜ் செய்யப்பட்ட அந்த சுத்தமான ஆக்சிஜன் நிறைந்த ரத்தம் மறுபடியும் இதயத்தோட இடது ஏட்ரியம் மற்றும் வென்ட்ரிக்கிள்க்கு திரும்பி வருது. அங்கிருந்து அயார்டா அப்படிங்கிற பெரிய இரத்த குழாய் மூலமா ரொம்ப அதிக அழுத்தத்தோட நம்ம உடல் முழுவதற்கும் பம்ப் செய்யப்படுது. இது ஒரு சூப்பரான மெக்கானிசம். பகுதி 5. இதய நோய்களும் காரணங்களும். இது சிஸ்டம் ஃபெயிலியர் அப்படின்னு வச்சுக்கலாம். இவ்வளவு பர்ஃபெக்ட்டா வேலை செய்யற இந்த மெஷின்ல எப்படி கோளாறு வருது? டாக்டர் சதீஷ்குமார் சொல்ற மாதிரி இதுக்கு நம்மளோட அன்றாட வாழ்க்கை முறைதான் முக்கிய காரணம். நம்ம உடம்புல அதிக கொழுப்பு சேரும்போதும் அதிக மன அழுத்தத்துல இருக்கும்போதும் இரத்த குழாயில அடைப்பும் உயர் இரத்த அழுத்தமும் ஏற்படுது. அதே மாதிரி புகைப்பிடிக்கிற பழக்கம், உடற்பயிற்சி சுத்தமா இல்லாதது, இதெல்லாம் சேர்ந்து இதய துடிப்பு கோளாறுகளையும் இதய தசை பலவீனத்தையும் உருவாக்குது. நம்ம டெய்லி ஹேபிட்ஸ் இந்த அளவுக்கு நம்ம இதயத்தை பாதிக்குதுன்னு இப்போ புரியுதா? பகுதி 6. இதயத்தை பாதுகாக்கும் வழிகள். இது ஒரு தினசரி பராமரிப்பு. சரி, நோய்கள் எப்படி வருதுன்னு பார்த்துட்டோம். அப்ப அதை எப்படி தடுக்கிறது? எந்த ஒரு மெஷினுக்கும் ரெகுலர் மெயின்டெனன்ஸ் ரொம்ப முக்கியம் இல்லையா? நம்ம இதயத்துக்கும் அது தேவை. தினசரி கொஞ்சம் தூரம் நடக்கிறது, நல்ல ஆழமான தூக்கம், மன அழுத்தத்தை கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது, சத்தான உணவுகளை சாப்பிடுறது, புகை மற்றும் மது பழக்கத்தை அறவே தவிர்க்கிறது, அப்புறம் நம்ம உடல் எடைய சரியா பராமரிக்கிறது. இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான்
நம்ம இதயத்தை பாதுகாக்கிற ரொம்ப பலமான கவசங்கள். இதுல டாக்டர் சதீஷ் அவர்கள் ரொம்ப குறிப்பா வலியுறுத்துற ஒரு விஷயம் என்னன்னா சுவாச பயிற்சிகள் தான். குறிப்பா பிராணாயாமம். தினமும் பிராணாயாமம் செய்யறது நம்ம நுரையீரல் மற்றும் இதயத்தோட செயல்பாட்டை ரொம்பவே மேம்படுத்துது. பிராணாயாமம் எப்படி சரியா செய்யறது அப்படிங்கறத பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு விரிவான விளக்கப்பதிவு போட்டிருக்கோம். அதை நீங்க இன்னும் பார்க்கலன்னா கண்டிப்பா ஒரு முறை போய் பாருங்க. அது உங்க ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாம இந்த விளக்கப்பதிவோட முடிவுக்கு வந்துட்டோம். இப்போ உங்களுக்கான ஒரு முக்கியமான கேள்வி. உங்க இதயத்துக்காக இன்னைக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? உங்களோட தினசரி பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அடுத்ததா எந்த ஆரோக்கியம் சார்ந்த டாபிக் பத்தி நாம அலசணும் அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அத பத்தியும் நம்ம அடுத்த விளக்கப்பதிவுல கட்டாயமா பேசலாம். மீண்டும் ஒரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம். நன்றி.